குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் டு டைம் பாஸ் டைகருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நான் வந்திருக்கேன். அதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ங்கிறத விட ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதாவது 2011 எர்த்குவிக் ஜப்பானில் நடந்து எவ்வளவோ மக்கள் வந்து அழிஞ்சாங்க. சேம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த மெக்சிகோவில் இப்படி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குங்க. அந்த டாப்பிக்கை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மீனை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, இந்த மீன் வந்துட்டு ஒன்ஸ் கடற்கரையோரத்தில் வெளியே வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு அந்த கண்ட்ரியில் ஆபத்து நடக்க போகுதுங்கிறத முன்னோர்கள் நம்புகிறாங்க. ஸோ சேம் அதை தான் இப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீனோட டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? கடலுக்கு அடியில் வாழ்ற மீன்கள் வந்து இப்போ கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீனோட நேம் வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன் கரை ஒதுங்குச்சுன்னா அந்த கண்ட்ரிக்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மெக்சிகோல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தி தாங்க. இந்த மீன் வந்து கடலோட அடிப்பகுதியில இருந்து சுமார் 1000 அடி ஆழத்துல தாங்க இந்த மீன் வந்து வாழுமா. இப்ப அந்த மீன் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறதால நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இந்த மீன் வந்து கரை ஒதுங்கினாவே பேரழிவு ஆக போறோம், ரெண்டாவது வந்து இயற்கை பேரிடர்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த டூம்ஸ்டே மீன் வந்து கரை ஒதுங்கினாவே ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு ஒரு புராண கதைகள்ல சொன்னதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. இதே போல 2011 வந்து ஜப்பான்ல வந்து இதே மீன் வந்து கரை ஒதுங்கினதுனால ஜப்பான்ல வந்து பெரிய நிலநடுக்கம் ஆச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். 2011 வந்தது. அந்த நிலநடுக்கத்துல நிறைய பேர் இறந்தாங்க. பாதி ஜப்பானே அழிஞ்சு போச்சுங்க. இதனால இதே மாதிரி இப்போ இந்த மீன் வெளியில வந்ததால மெக்சிகோக்கும் பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த டூம்ஸ்டே ஃபிஷோட இன்னொரு நேம் வந்து ஓர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலுக்கு அடியில மட்டும்தாங்க வாழும். இது வந்து என்னன்னா நல்ல நீளமாவும் ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும். நல்லா பளபளன்னு இருக்குங்க இந்த மீன். என்னன்னா இது வந்து கரை பக்கம் வரவே வராது. அதே மாதிரி மற்ற மீன்கள் மாதிரி மேலையும் மேயாதுங்க. கடலுக்கு அடியில 1000 அடி கீழே மட்டும்தாங்க இந்த மீன் வந்து வளரும். இந்த மீன் வந்து கடலோரமா வந்ததாலவே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இப்படி இந்த மீன் வந்தாவே பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆழ்கடல்ல மட்டும் வாழ்ற மீன் வந்து இப்போ கரை ஒதுங்குச்சுனாவே ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ரியூகியூ நோ சுகாய் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானோட புராண கதைகள்ல வந்து இந்த மீனை வந்து அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே போல 2011 ஜப்பான்ல 20 மீன் கிட்ட கரை ஒதுங்குச்சுங்க. அதே வருஷம் ஜப்பான்ல பெரிய எர்த்குவைக் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. பாதி ஜப்பானே அழிஞ்சு போச்சுங்க. இப்ப நிறைய பேர் வந்து அதனால பயப்படுறாங்க. மெக்சிகோலையும் அதே மாதிரி பெரிய இழப்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்பவும் செய்யறாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய சோசியல் மீடியாவும் இந்த டாபிக் வந்து வைரலா போய்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் வந்து சோசியல் மீடியா சொல்லியிருக்காருங்க, இந்த மீன் வந்து கடலுக்கு அடியில மட்டும்தான் உயிர் வாழும். இப்ப இது கரை ஒதுங்கி இருக்குன்னா கண்டிப்பா பெரிய பேராபத்து வந்து மெக்சிகோக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் போட்ட ட்வீட்டுக்கு நிறைய பேர் வந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்து பெரிய ஆபத்து இருக்கு மெக்சிகோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு உயிரினாவே கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கும், அதனால கூட இந்த மாதிரி கரை ஒதுங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால வந்து இது கிளைமேட் சேஞ்ச் ஆனா மேல கூட வரும், இல்ல டிசீஸ் இருக்கிறதுனால கூட இது இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு நீங்க வந்து பயப்பட தேவையில்லை, ஏன் பயப்படுறீங்க, இந்த மாதிரி எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க ஒரு சைட்ல சொல்லிட்டு இருக்காங்க. புளோரிடால உள்ள இயற்கை வரலாறு அருங்காட்சியகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மீன் வந்து 36 அடி நீளம் வரைக்கும் வளருமாங்க. 3250 அடி ஆழத்துல இந்த மீனை வந்து அதிகமா பார்க்கலாமா. 656 அடி ஆழத்துல கூட சில இடத்துல வந்து இந்த மீனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன் வந்து நோய் அந்த மாதிரி வந்தா கூட வெளியில வருங்க, நீங்க அதுக்குன்னு வந்து 2011 ஜப்பான்ல ஆன மாதிரி இந்த மாதிரி ஆகாது மெக்சிகோலையும் அப்படின்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. இதை பத்தி தெரியாதவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை அண்ட் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க.